திமுகவின் உட்கட்சி பூசல் தமிழக சட்டப்பேரவையிலேயே சந்தி சிரிக்கும் அளவுக்கு ஆனதை தொடர்ந்து அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் வாயை அடைக்க வேறுவிதமான ஆஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறார் விளம்பர திமுக முதல்வர் ஸ்டாலின். அப்படி என்ன அஸ்திரம் என விரிவாக பார்க்கலாம். கட்சியில் நான் எந்த அளவுக்கு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறேன் என்ற ஆதங்கத்தை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையில் வைத்தே உடைத்து பேசியது உட்கட்சி பூசல் தலைவிரித்தாடும் திமுகவின் மேலிட முகங்கள் மீது கரியை பூசிய விதமாக இருந்தது. இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களிடம் நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை. யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் போய் கேளுங்கள் என சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களின் முன்னிலையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் திமுகவுக்கு சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்ட ரகம் என்ற அளவுக்கு இருந்தது. யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது இப்படி சொந்த கட்சியான திமுகவை தாக்கி பேசுவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு இது ஒன்று முதல் முறை அல்ல. கடந்த 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது மிக முக்கிய துறையான நிதித்துறை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பின்னாளில் அத்துறையில் இருந்து அவர் மாற்றப்பட்டது ஊரறிந்த ஒன்று. முதலமைச்சர் ஸ்டாலின் மகனான அமைச்சர் உதயநிதியும் மருமகனான சபரீசனும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி ரூபாய் சேர்த்துவிட்டதாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ லீக்கானதுதான் அவரது துறை மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என கூறப்பட்டது. மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் திமுக PhD முடித்திருப்பது ஊரறிந்த ஒன்று என்றாலும் அக்கட்சியை சேர்ந்த அமைச்சரே ஆடியோ வடிவில் அதை வாக்குமூலமாக அளித்தது எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனத்திற்கு ஆளானது. Who looks after the party? Oh, it's easier to do money management. They've got a system where they're taking the bulk of the spoils. The party, which is CM son and son-in-law, ask them to make the financing. Right? So I decided after watching this for 8 months, this is not a sustainable model. அது மட்டுமா, அன்ஃபிட் தத்திகளெல்லாம் வைத்துக்கொண்டு வாரிசுக்காக கட்சி நடத்த பார்த்தீங்கன்னா திமுக படுபாதாளத்தில் தள்ளப்படும் என பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் படு ஓப்பனாக அட்வைஸ் கொடுத்தது திமுகவின் அரசியல் களத்தையே ஆட்டம் காண வைத்தது. திமுகவில் உதயநிதிக்கு அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் தத்திகளை வைத்து வாரிசு அரசியலா என்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் பேச்சு திமுக மீதான எதிர்க்கட்சிகளின் வாரிசு அரசியல் விமர்சனங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு தூக்கலாக இருந்தது. இதையடுத்தே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் கிராஃப்ட் நிதியமைச்சர் பொறுப்பிலிருந்து டம்மி அமைச்சராக சரிந்தது. இப்படி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒவ்வொரு முறையும் வாய் திறக்கும் போதெல்லாம் அது திமுகவுக்கே கண்ணிவெடியாக மாறுவது தொடர்கதையாக நடந்து வந்த நிலையில் அவரிடம் வாயை அடைக்க ஓப்பன் மேடையில் வைத்தே கெஞ்சாத குறையாக கெஞ்சியிருக்கிறார் விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின். திராவிட அறநெறியாளர் தமிழ்வேல் PT ராஜன் அவர்களின் வாழ்வே வரலாறு என்ற பிறந்தநாள் மலர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட ஸ்டாலின் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை சொல்லாற்றல் மிக்கவர் என புகழ்ந்த அதே நேரம் எதிர்க்கட்சிகளுக்கு உங்கள் சொல் அவலாக மாறிவிடக் கூடாது என அட்வைஸ் கொடுத்திருக்கிறார். அப்போது வழக்கம் போல முதலமைச்சரின் வாய்க்குளர ஆவலா அவலா என பதற்றத்தில் தட்டு தடுமாறியது இன்னும் பயிற்சி வேண்டும் என்றே சொல்லும் விதமாக இருந்தது. அதோடு விட்டாரா, என் சொல்லை தட்டாத அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் என பேசியது படுத்தே விட்டானாயா என்ற அளவுக்கு இருந்தது. இப்படி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் வாயை அடைக்க விளம்பர முதலமைச்சர் பட்டப்பாட்டை பார்த்தாலே பரிதாபமாக இருந்தது. அதுவும் திமுக வாரிசு அரசியலை கிழித்து துங்கவிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை மேடையில் வைத்துக்கொண்டே வாரிசு அரசியல் பற்றி ஸ்டாலின் பெருமிதத்தோடு பேசிய காட்சிகள் உச்சகட்ட காமெடி.
திமுகவின் முத்திரையை அவ்வப்போது அம்பலப்படுத்தி வந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கட்சியில் இருந்து ஓரங்கட்டினால் அடங்கிவிடுவார் என திமுக போட்ட கணக்கு பொய்யானதை தொடர்ந்து தற்போது அவரின் வாயை அடைக்க புது ஸ்டாண்டை ஸ்டாலின் கையாண்டிருக்கும் நிலையில் அதாவது அவருக்கு கை கொடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.